இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பெரிய பாறையில இருந்த சிங்கம் மறுபடியும் பொறுப்பேற்றுக்குச்சு. ஆனா அதோட ஆட்சி அது வெறும் பலத்தை விட அதிகம். ஒரு காலத்துல பறந்த சவனாலா கிங் நாம ஒரு சிங்கம் ஒரு பெரிய பாறையில நின்னுச்சு. அதோட பெரிய முடி சூரியன்ல தங்கம் மாதிரி மின்னுச்சு. அது கர்ஜிக்கும் போது தூரத்துல இருந்த யானைகள் கூட நின்னு கேட்டுச்சு. ஒரு நாள் காட்டுல சத்தம் கேட்டுச்சு. புலி கர்ஜிச்சு. நான் தான் மிக கொடூரமான வேட்டைக்காரன். யானை பில்லுச்சு, என் தந்தங்க உங்களை தூக்கி எறிஞ்சிடும். கண்டா மிருகம் முழங்கிச்சு, என் கொம்பு உங்களை குத்திடும். எல்லா விலங்குகளும் ஒன்னா கேட்டாங்க. நீ ராஜா பல மட்டும் போதுமா? கிங் தன்னோட பாறையில ஏறி சம்பளிகளை பார்த்துச்சு. அதோட கண்கள் மின்னி. அது ஒரு ஆழமான பூமியை உலுக்கும் கர்ஜனையை எழுப்பிச்சு. மரங்கள் நடுங்க, பறவைகள் சிதறி ஓடின, சூட்டங்க தப்பி ஓடின. புலி தன்னோட வாளை சுட்டிச்சு. யானை தன்னோட தலையை குனிஞ்சிச்சு. அப்புறம் கிங் மெதுவா பேசு. ராஜாங்கிறது வெறும் அதிகாரம் அல்ல, அது இருப்பு, மைதி காக்கும் அமைதி. அன்னிலிருந்து விலங்குகள் ஒத்துக்கிட்டாங்க. சிங்கம் தான் நம்ம ராஜா. சூரியன் மறையும் போது சவன்னா இன்னும் அதோட அழைப்புக்கு பதிலளிக்குது. அது வெறும் பயம் மட்டும் இல்ல, அது தலைமைத்துவம். இந்த செய்தியை நீங்க கேள்வி